Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all. Daily Bible Schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன், children. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்துல துதிக்கிறோம் ஆண்டவரே. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தின் மீது பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசை தாகம் என் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. தாகமா இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன் என்று சொன்னீரப்பா. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்துக்கிறாங்கப்பா. விசேஷித்த ஞானத்தின் ஆவியினால பிள்ளைகள் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? 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 வானத்திலே பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலே உமக்கு பாடவர் யார்? எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலே பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலே பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் 3ஆம் வசனம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து 4ஆம் வசனம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டி கொண்டு 5ஆம் வசனம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். 6ஆம் வசனம். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். 7ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறிந்தாய், இனிமேல் அறிவாய் என்றார். 8ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். 9ஆம் வசனம். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். 10ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். 11ஆம் வசனம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லோரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். 12ஆம் வசனம். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? 13ஆம் வசனம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். 14ஆம் வசனம். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். 15ஆம் வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். 16ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. 17ஆம் வசனம். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். 18ஆம் வசனம். உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். 19ஆம் வசனம். அது நடக்கும் பொழுது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். 20ஆம் வசனம். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 21ஆம் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். 22ஆம் வசனம். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரையொருவர் நோக்கி பார்த்தார்கள். 23ஆம் வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். 24ஆம் வசனம். யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்கை காட்டினான். 25ஆம் வசனம். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். 26ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்கோரியத்துக்கு கொடுத்தார். 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். 28ஆம் வசனம். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருக்கிறவர்களில் ஒருவனும் அறியவில்லை. 29ஆம் வசனம். யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். 30ஆம் வசனம். அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. 31ஆம் வசனம்.
அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். 32 தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். 33 பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். 34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். 35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். 36 சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். 37 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். 38 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ், யோவான் 13 முழுவதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? ஏசப்பா தம்முடைய சீஷர்களுக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? போதகராக இருந்தாலும் அவர்தான் இந்த உலகத்துக்கே ராஜாதி ராஜா, பரலோகத்தில் வச்சிருக்கிற ராஜாதி ராஜா. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? என்னுடைய அடிசுவடுகளை நீங்கள் பின்பற்றணும், என்னை போலவே நீங்கள் அன்பாக இருக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி கற்றுக் கொடுக்குறாரு? சீஷர்களுடைய 12 பேருடைய சீஷர்களுடைய கால்களை என்ன பண்ணுறாரு? தண்ணியினால் கழுவி ஒரு துணியினால் என்ன பண்ணுறாரு? துடைக்கிறாரு. ஏசப்பா நம்மளை என்ன பண்ண சொல்கிறாரு? எல்லாருடைய காலை கழுவுங்க அப்படின்னு சொல்ல வரலை, என்னை போல் நீங்கள் அன்பாக இருங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு. அதாவது இந்த 12 பேருடைய கால்களை ஏசப்பா கழுவுனாங்க இல்லையா? அதில் யூதாஸ் காரியத்துடைய கால்களையும் ஏசப்பா கழுவுறாரு. ஏசப்பாவை காட்டி கொடுக்க போகிறது யூதாஸ் காரியத்து தான். 30 வெள்ளிக்காசுக்காக ஏசப்பாவை யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்க போகிறாரு அப்படின்றது ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு கூட யூதாஸ் காரியத்துடைய கால்களையும் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு? கழுவி இருக்கிறாரு. பேதுருக்கு மட்டும் நன்றாக கால்களை கழுவிட்டு யூதாஸ் காரியத்தை மட்டும் திட்டிக்கிட்டே காலை கழுவல, யூதாஸ் காரியத்துடைய கால்களையும் கழுவி இருக்கிறாரு. அப்பயாவது யூதாஸ் காரியத்து மனம் திரும்புவானா அப்படின்னு பார்த்துருக்கிறாரு. ஆனால் யூதாஸ் காரியத்து மனம் திரும்பவில்லை. அப்போது ஏசப்பா ஒரு காரியத்தை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஏசப்பா அன்பு செலுத்தணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம கிளாஸில் எல்லா பசங்கக்கிட்டையும் நம்ம எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். குடும்பத்தில் எல்லார் உறவினரிடத்துலையும் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அவங்க தப்பான எண்ணம் கொண்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஏசப்பா நியாயம் கேட்பார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, கண்டிப்பாக அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குவார். ஆனால் நம்ம அதற்காக அவங்கள வெறுக்கணும், அவங்கள ஒதுக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கிறது போல் அவங்களிடத்துலையும் அன்பாக இருப்போம். ஆனால் அவங்களுடைய மனசாட்சி, அவங்களுடைய மனசு எப்படிப்பட்டதோ அதற்கேற்ற காரியத்தை கர்த்தர் விசாரிப்பார். அதுக்கு நம்ம எந்த ஒரு மனசில் கசப்பு, கோபம், வைராகியம், பகை நம்ம வளர்த்துக்க தேவையில்லை. நம்ம ஏசப்பா மாதிரி அன்பாக இருக்க கற்றுக்கொள்வோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஏசப்பா, நான் எல்லாரிடத்துலையும் அன்பாக இருப்பேன், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று இயேசு யாரை பார்த்து சொன்னார்? ஆ பேதுரு, ஆ யோவான், இ யாக்கோபு. சரியான விடைய எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.